அனைவருக்கும் வணக்கம். இப்போ ரீசெண்டா என்னுடைய லைஃப்ல நடந்த ஒரு சின்ன இன்சிடென்ட்ட உங்க கூட ஷேர் பண்ணிக்கிட்டு, அது மூலமா உங்களுக்கு ஒரு முக்கியமான விஷயத்த தெரியப்படுத்தணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த வீடியோ. இப்போ ஒரு ஒரு 10 நாளைக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா, எங்க ஊர்க்கார பையன் ஒருத்தவன் என்ன பார்க்க வந்திருந்தான். ஆல்மோஸ்ட் என் தம்பி மாதிரின்னு வச்சுக்கங்களேன். எதுக்காக வந்திருந்தான்னா, அப்ப நம்ப இந்த பாலிட்டிக்கு பிடிஎஃப்லாம் ரெடி பண்ணி குடுத்துருந்தோம் இல்லையா? டிபிஎஸ்பி, ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் இதுக்கெல்லாம் பிடிஎஃப் குடுத்துருந்தோம்ல. ஸோ அது வந்து வேணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்திருந்தான். அவனுடைய லேப்டாப்ப கையில எடுத்து வந்திருந்தான். இந்த லேப்டாப்ப நான் வாங்கி பார்த்தேன். அதில பார்த்தீங்கன்னா, மை ப்ரிப்பரேஷன்னு ஒரு ஃபோல்டர் ஒண்ணு அவன் வச்சிருந்தான். மை ப்ரிப்பரேஷன் அப்படின்னு ஒரு ஃபோல்டர் இருந்தது. இது உள்ள பார்த்தீங்கன்னா, சப்ஜெக்ட் வைஸா நெறைய ஃபோல்டர் இருந்தது. இப்ப எக்ஸாம்பிளுக்கு தமிழ்னா தமிழுக்குன்னு ஒரு ஃபோல்டர், மேத்ஸ்னா மேத்ஸுக்குன்னு ஒரு ஃபோல்டர். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, இப்ப சயின்ஸ் இருக்கா சயின்ஸுக்குன்னு ஒண்ணு, தமிழ்நாடு ஹிஸ்ட்ரிக்குன்னு ஒண்ணு, பாலிட்டிக்குன்னு ஒண்ணுன்ட்டு சப்ஜெக்ட் வைஸா இந்த மாரி நெறைய ஃபோல்டர் வச்சிருந்தான். இதில ஒவ்வொரு ஃபோல்டர்லயும் பார்த்தீங்கன்னா, அவ்ளோ பிடிஎஃப்ங்க. இப்ப எக்ஸாம்பிளுக்கு இப்ப தமிழ்நாடு ஹிஸ்ட்ரின்னு எடுத்துக்கிட்டா, அது உள்ள எப்படியும் மினிமம் ஒரு 100 ஃபைல்ஸ் இருந்திருக்கும். சரிங்களா? 100 பிடிஎஃப் ஃபைலு இந்த ஒரு சப்ஜெக்ட்டுக்கு மட்டுமே அது உள்ள இருக்கு. அதே மாதிரியே ஒவ்வொரு சப்ஜெக்ட்டுக்கும் பார்த்தீங்கன்னா, கண்டிப்பா 100, 100 இருக்கும். சரிங்களா? நான் சொல்றது கம்மின்னு நெனைக்கிறேன். அவ்ளோ பிடிஎஃப் அப்படியே எக்கச்சக்கமா அப்படியே வந்துகிட்டே இருந்தது வரிசையா. எப்படியும் மொத்தமா பார்த்தீங்கன்னா, ஒரு 600லிருந்து 800 பிடிஎஃப் கண்டிப்பா அவனுடைய லேப்டாப்ல இருக்கு. சரிங்களா? எனக்கு இத பார்க்கும்போது ஷாக்கிங்கா இருந்தது. கொஞ்சம் கடுப்பும் வந்தது. அவன்ட்ட கேட்டேன், "எதுக்குடா இவ்வளோ பிடிஎஃப் வச்சிருக்க?" அப்படின்ட்டு. அதுக்கு அவன் என்ன சொன்னான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, "இல்லைண்ணா ஃபஸ்ட்டு இத தான் நான் டவுன்லோட் பண்ணேன். அப்புறம் இத விட இது பெஸ்ட்டா இருந்தது. அதனால அத டவுன்லோட் பண்ணிக்கிட்டேன்." ஸோ அப்படின்ட்டு ஒரு கதை மாரி சொல்றான் அவன். ஆல்மோஸ்ட் பார்த்தீங்கன்னா, YouTubeல இருக்கிறவங்க எல்லாருமே போடுற எல்லா பிடிஎஃப்மே அவன் டவுன்லோட் பண்ணி வச்சிருக்கான். இதில என்ன ஒரு முக்கியமான விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவ்வளதையும் டவுன்லோட் பண்ணியிருக்கான் இல்லைங்களா? 600லேருந்து ஒரு 800 பிடிஎஃப். இதில அவன் இதுவரைக்கும் ஒரு 50 ஃபைல் கூட படிக்கல. சரிங்களா? எல்லாத்தையும் தம்பி டவுன்லோட் பண்ணி வச்சுக்கிட்டே இருக்காப்புல. ஒண்ண கூட படிக்கிறதே கிடையாது. இந்த தப்ப வந்து மேக்ஸிமம் நெறைய பேர் பண்ணுவாங்க. பட் இந்த அளவுக்கு நான் பார்த்ததில்ல. சரிங்களா? நெறைய பேர் நார்மலா என்ன பண்ணுவாங்கன்னா, நெறைய பிடிஎஃப்லாம் டவுன்லோட் பண்ணுவாங்க. அதேமாரி புக்ஸ் கூட நெறையா வாங்கி வைப்பாங்க. பட் அத படிக்க மாட்டாங்க. அதாவது சோர்ஸ தேடி அலைஞ்சுக்கிட்டே இருப்பாங்க எப்ப பார்த்தாலும். ஒரு நல்ல மெட்டீரியல் கிடைக்காதா? ஒரு நல்ல சோர்ஸ், ஒரு பெட்டரான சோர்ஸ் கிடைக்காதான்னு தேடி அலைஞ்சுக்கிட்டே இருப்பாங்க. அலைஞ்சுக்கிட்டே இருப்பாங்களே தவிர, கடைசி வரைக்கும் அவங்க கையில உள்ளத படிக்க மாட்டாங்க. இந்த மாரி பண்ற எல்லாருக்குமே நான் என்ன சொல்றேன்னா, இது வந்து ஒரு டோட்டலி ராங் அப்ரோச் இது. சரிங்களா? அப்ப பிடிஎஃப் யூஸ் பண்ணக்கூடாதா? YouTubeல குடுக்குற பிடிஎஃப்லாம் பார்க்கக்கூடாதான்னா, நான் அப்படி சொல்ல வரல. இந்த மாரி பண்றது ராங்குன்னு சொல்ல வரேன். இப்போ நீங்க ஃப்ரெஷரா இருக்கீங்கன்னு வச்சுக்கங்களேன். ஃப்ரெஷரா இருந்தாலும் சரி, யாரா இருந்தாலுமே உங்களுடைய ஃபர்ஸ்ட் அப்ரோச் எப்படி இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட்டு நீங்க ஸ்கூல் புக்க படிக்கணும். யாரு என்ன சொன்னாலும் இப்ப வரைக்குமே டிஎன்பிஎஸ்சி தேர்வுகள பொறுத்தவரைக்கும் ஸ்கூல் புக்ஸ் முக்கியம் தான். சரிங்களா? நீங்க ஸ்கூல் புக்ஸ அவாய்ட் பண்ணிட்டு எக்ஸாம்ல கிளியர் பண்றது அவ்வளோ ஈஸி கிடையாது. அப்ப டெஃபினட்டா ஸ்கூல் புக்ஸ் படிக்கணும். நீங்க வந்து ஒரு யூடியூப் சேனல் போடுற பிடிஎஃப் ஃபைல படிக்கிறதுக்கு பதிலா, ஸ்கூல் புக்ஸே வந்து பிடிஎஃபா நார்மலா நெட்லயே கிடைக்குது. ஃப்ரீயாவே கிடைக்குது. சரிங்களா? நெறைய வெப்சைட்ல இருக்கு. அந்த ஸ்கூல் புக்ஸ பிடிஎஃபா டவுன்லோட் பண்ணி அத படிங்க. சரிங்களா? படிச்சுட்டு, அதுக்கப்புறம் ஸ்டாண்டர்ட் புக் படிங்க. ஓகேவா? ஸ்டாண்டர்ட் புக்னா, இப்ப நார்மலா தமிழ்நாடு ஹிஸ்ட்ரினா வெங்கடேசன் புத்தகம். பாலிட்டினா எனக்கு தெரிஞ்சு லட்சுமிகாந்த் புத்தகம். பட் நெறைய பசங்க அந்த பிரகதீஷ்னு ஒரு புக்கு சொல்றீங்க. அத வேணாலும் படிங்க. இந்த மாதிரி ஸ்கூல் புக் படிச்சுட்டு, அதுக்கப்புறம் நார்மல் ஸ்டாண்டர்ட் புக்ஸ நீங்க படிச்சதுக்கு அப்புறம், ரிவிஷனுக்காக வேணா இந்த பிடிஎஃப்லாம் நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். அதுவும் இவ்வளோலாம் ஏத்தி வைக்கக்கூடாது. சரிங்களா? ஏதாவது ஒரு யூடியூப் சேனல், இல்ல ஒரு 2 அதிகபட்சம் ஒரு 2 யூடியூப் சேனல ஃபாலோ பண்ணுங்க. அவங்க குடுக்குற பிடிஎஃப்ப வேணா நீங்க என்ன பண்ணலான்னா, ரிவிஷனுக்காக யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதுதான் வந்து நீங்க ப்ரிப்பேர் பண்றதுக்கான சரியான மெத்தட் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும். அப்படி இல்லாம நீங்க பாட்டுக்கு ஒரு 10,000 யூடியூப் சேனல பார்த்து, அவங்க குடுக்குற பிடிஎஃப் ஃபைல ஃபுல்லா நீங்க வந்து இந்த மாரி டவுன்லோட் பண்ணி வச்சுக்கிட்டே இருந்தீங்கன்னா, சத்தியமா சொல்றேன் கடைசி வரைக்கும் இதெல்லாம் நீங்க படிச்சே முடிக்க மாட்டீங்க. எல்லாம் அப்படியே இருக்கும். நீங்க டவுன்லோட் பண்ணி வச்சது டவுன்லோட் பண்ணி வச்ச மாதிரியே இருக்கும். நெறைய ஃபைல் அத நீங்க ஓப்பன் கூட பண்ண மாட்டீங்க. சரிங்களா? நிச்சயமா இதான் நடக்கும். நெறைய பார்த்துருக்கேன். ஏன்னா எனக்கும் இது நடந்திருக்கு. நான் அந்த மாரி பிடிஎஃப் வாங்கி வைக்கல. ஐ மீன் பிடிஎஃப் டவுன்லோட் பண்ணி வைக்கல. பட் புக்ஸ் வாங்கி வைப்பேன். சரிங்களா? நெறைய புத்தகங்கள் நான் வாங்குவேன்.
ஆனால் அதெல்லாம் நான் ஃபுல்லாக படிச்சிருக்கேன்னா மேக்ஸிமம் கிடையாது. சரிங்களா? இப்போ ஸ்டாண்டர்ட் புக்கே பார்த்தீங்கன்னா நான் என்ன பண்ணுவேன்னா கொஞ்சம் செலக்டடாக தான் படிப்பேன். ஏன்னா அந்தளவுக்கு தான் எனக்கு டைம் கிடைக்கும். சரிங்களா? வேணுனே படிக்காமல் இல்லை, எனக்கு டைம் கிடைக்காது. கிடைக்கிற டைமில் அதுலேருந்து செலக்டடாக கொஞ்சம் டாபிக் மட்டும்தான் நான் படிப்பேன். சரிங்களா? ஸோ இதுதான் ரியாலிட்டி. இதுதான் ப்ராக்டிகலி பாசிபிள். நீங்கள் பாட்டுக்கு அவங்கவங்க பிடிஎஃப் கொடுக்குறாங்க அப்படிங்கிறதுக்காக டவுன்லோட் பண்ணி 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 உங்கள் லேப்டாப் ஃபுல்லாக இல்லை உங்கள் மொபைல் ஃபுல்லாக வச்சுக்கிட்டிங்கன்னா அது என்னைக்கு படித்து முடிப்பீங்க? சரிங்களா? இன்னொன்று அவ்வளோ பிடிஎஃப்பையும் நீங்கள் ஃபைனலாக ரிவிஷன் பண்ணுறதுக்கும் உங்களுக்கு வந்து டைம் இருக்காது. சரிங்களா? இப்போது இந்த இடத்துல நீங்கள் ஒரு முக்கியமான விஷயத்தை தெரிஞ்சுக்கணும். இதை நான் சொன்னேன்னா சில பேர் வந்து நம்மக்கிட்ட கொஞ்சம் நம்ம மேலே கடுப்பு வரலாம். இல்லை சம்திங் ஏதோ ஒன்று ஒரு கோபம் கூட வரலான்னு வச்சுங்களேன். என்ன அதுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு யூடியூப் சேனல் இருக்குதுன்னு வச்சுங்க. சரிங்களா? நம்ம சேனலையும் சேர்த்தே தான் சொல்கிறேன். நானும் ஒழுங்கெல்லாம் சொல்ல வரல. இப்போ இந்த யூடியூப் சேனல் எல்லாருமே பிடிஎஃப் போடுறது அவங்களுடைய தொழில். சரிங்களா? இதுதான் அவங்களுடைய வாழ்வாதாரம். யூடியூப் சேனல் நம்பி தான் இருக்காங்கன்னு வச்சுங்களேன். அப்போ அவங்க வந்து இதை பண்ணிக்கிட்டு இருக்கிறது அவங்களுடைய தொழில். அவங்களுடைய வேலையே இதுதான். சரிங்களா? அதை அவங்க பண்ணி தான் ஆகணும். அதனால் அவங்க வந்து ஸ்கூல் புக்கில் இருக்கிறதெல்லாம் கட் பண்ணி எடுத்து பிடிஎஃப்பாக கொடுக்குறது, இந்த மாதிரி அவங்க பண்ணுவாங்க. சரிங்களா? நான் வந்து தெளிவாக சொல்லிடுறேன். நான் யாரையும் குறை சொல்லலை, தப்பு சொல்லலை. தெளிவாக என் பாயிண்ட்டை வச்சிடுறேன். இதுதான் உங்களுடைய ப்ரொஃபஷனே. இப்போ எப்படி படிக்கிறது உங்களுடைய ப்ரொஃபஷனோ, அதே மாதிரியே யூடியூப்பில் வீடியோஸ் போடுறது, பசங்களை கைட் பண்ணுறது, இதுதான் வந்து ஒரு யூடியூப் சேனல் வச்சுருக்கிறவங்களுடைய ப்ரொஃபஷனே. சரிங்களா? அப்போ அதுக்கு தேவையானதை அவங்க பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. இன்றைக்கி ஒரு பிடிஎஃப் கொடுக்குறாங்களா, நாளைக்கு ஒரு பிடிஎஃப் கொடுப்பாங்க, நாளான்னைக்கு ஒன்று கொடுப்பாங்க. ஏன்னா நான் ஏற்கனவே சொல்கிற மாதிரி அது அவங்களுடைய வேலை. சரிங்களா? அவங்களுடைய ப்ரொஃபஷனாகவே அது மாறி இருக்கும். ஸோ அப்போ அதை அவங்க பண்ணுவாங்க. இப்போ நீ அவங்க கொடுக்குறாங்களேங்கிறதுக்காக நீங்கள் பாட்டுக்கு எல்லா பிடிஎஃப்பையும் டவுன்லோட் பண்ணி 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 வச்சுக்கிட்டு அதை படிச்சுக்கிட்டு இருக்க முடியுமானா அது வந்து ப்ராக்டிக்கலாக பாசிபிள் கிடையாது. இன்னும் நம்ம கொஞ்சம் ஓப்பனாக சொல்லணும்னா இப்போ யூடியூப் சேனல்ஸ்குள்ளேயே பார்த்தீங்கன்னா போட்டி இருக்கும். ஒரு ஆரோக்கியமான போட்டி தான் வச்சுங்களேன். இப்போ இன்றைக்கி வந்து ஒரு யூடியூப் சேனலில் ஒரு பிடிஎஃப் கொடுக்குறாங்கன்னா அதை விட பெட்டராக நாம் ஒரு பிடிஎஃப் கொடுக்கணுன்னு இன்னொரு சேனல் வச்சுருக்கிறவங்க யோசிப்பாங்க. ஏன்னா அப்படி அவங்க கொடுத்தா தான் அவங்கள தேடி நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் போவாங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு ஆரோக்கியமான போட்டி யூடியூப் சேனல்ஸ்குள்ளேயே இருக்கும். ஸோ அதனால் டிஃப்ரெண்ட்டாக பிடிஎஃப் க்ரியேட் பண்ணி கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க. ஆனால் அதில் உங்களுக்கு எதெல்லாம் தேவையோ அதை மட்டும் நீங்கள் செலக்ட் பண்ணி படிச்சுக்கிட்டிங்கன்னா போதும். இப்போ எக்ஸாம்பிளுக்கு வந்து நம்ம அவுட் சோர்ஸ்க்கு வந்து கண்டிப்பாக இந்த மாதிரி பிடிஎஃப்லாம் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இன்னும் சொல்லப்போனால் அவுட் சோர்ஸே வந்து நீங்கள் ஃபஸ்ட்டு வந்து இந்த ஸ்டாண்டர்ட் புக்ஸ் இருக்குது இல்லையா, அதை படிச்சுட்டு அதுக்கப்புறம் ரிவிஷனுக்காக இந்த மாதிரி பிடிஎஃப்பை யூஸ் பண்ணிக்கிறது நல்லது. இப்போ எக்ஸாம்பிளுக்கு தமிழுக்கு வந்து பிழை இல்லாமல் தமிழ் எழுதுவோன்ட்டு ஒரு அவுட் சோர்ஸ் புத்தகம் நம்ம படிக்கணும். நீங்கள் ஃபஸ்ட்டு வந்து அந்த புத்தகத்துடைய பிடிஎஃப்பை டைரெக்டாக படிச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து அந்த புத்தகத்துலேருந்து ஃபில்டர் பண்ணி இப்போ யூடியூப் சேனல்ஸ் வந்து பிடிஎஃபாக கொடுத்துருப்பாங்க இல்லைங்களா, அதை பார்த்துக்கிட்டிங்கன்னா அது வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இன்னொன்று நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி நீங்கள் ஸ்கூல் புக் படிக்காமல் நேரடியாக ஒரு யூடியூப் சேனல் போடுற ஒரு பிடிஎஃப்பை போயிட்டு படிச்சிங்கன்னா நீங்கள் நிறைய விஷயங்களை மிஸ் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. சில முக்கியமான பாயிண்ட்ஸை அவங்க இந்த பிடிஎஃப்பில் கொடுக்காம கூட விட்டுறலாம். அப்படி இல்லைன்னா நீங்கள் ஸ்கூல் புக் படிக்கும்போது பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஸ்டோரி மாதிரிலாம் கொடுத்து அதுக்கப்புறம் எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாங்க. நீங்கள் சயின்ஸ்லாம் படிச்சிங்கன்னா தெரியும். பிகினிங்கில் ஒரு ஸ்டோரி மாதிரி இருக்கும். அதுலேருந்து அப்படியே அந்த கான்செப்டை கொண்டு வந்திருப்பாங்க. ஈவன் நீங்கள் இப்போ எக்கனாமிக்ஸ்லாம் கூட 6த்துலலாம் பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி இருக்கும். 6த்து 7த்து புத்தகத்தில் பார்த்தீங்கன்னா எக்கனாமிக்ஸ்லாம் வந்து ஃபஸ்ட்டு ஒரு ஸ்டோரி மாதிரி வரும். அதை அப்படியே கண்டினியூ பண்ணி கொண்டு வருவாங்க. ஸோ அந்த மாதிரி படிக்கும்போது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். அப்போ நீங்கள் ஸ்கூல் புக்கை படிக்காமல் நேரடியாக போயிட்டு இந்த மாதிரி பிடிஎஃப் படிச்சிங்கன்னா இந்த மாதிரியான விஷயங்களை மிஸ் பண்ணிடுவீங்க. உங்களுக்கு கொஞ்சம் கஷ்டமாகவும் இருக்கும். சரிங்களா? அது புரிஞ்சுக்கிறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாகவும் இருக்கும். ஸோ அதனால் ஃபைனலாக நான் சொல்ல வர்றது என்னென்னா, இந்த மாதிரி நிறைய பிடிஎஃப் ஃபைலை டவுன்லோட் பண்ணி வைக்கிறது, அதுக்கப்புறம் அதை படிக்காமல் இருக்கிறது, இந்த மாதிரிலாம் பண்ணாமல் உங்கள் கையில் இருக்கிற சோர்ஸை ஃபஸ்ட்டு படித்து முடிங்க. உங்கள் கையில் இருக்கிற சோர்ஸை நான் சொல்கிறது ஸ்கூல் புக். சரிங்களா? ஸ்கூல் புக்கை முடிச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் ரிவிஷனுக்காக வேணாம் இந்த மாதிரி எந்த பிடிஎஃப் வேணாலும் டவுன்லோட் பண்ணி படிங்க. அது தப்பு கிடையாது. பட் இந்த ஒரு தப்பை பண்ண வேணாம். சரிங்களா? இந்த மாதிரி உங்களுக்கு நீங்கள் பார்க்குற பிடிஎஃப்லாம் டவுன்லோட் பண்ணி வைக்கிறது, ஸோ அந்த மாதிரி பண்ணாதீங்க. அது நிச்சயம் உங்களுக்கு எக்ஸாமுக்கு எந்த விதத்திலும் உபயோகமாக இருக்காது. அதனால் கரெக்டாக ஒரு பிளான் பண்ணி அதுபடி போங்க. ஸோ அவ்வளோதான். இதை உங்ககிட்ட சொல்லணும்னு தோணுச்சு. ஏன்னா அதை பார்த்தோன்னே எனக்கு ஷாக்கிங்காக இருந்தது. இந்த பையன் லேப்டாப்பில் அவ்வளோ பிடிஎஃப் வச்சுருந்தாப்புல. கண்டிப்பாக அவன் அதை படித்து முடிக்க மாட்டான். எனக்கு நல்லாவே தெரிஞ்சிருச்சு. இப்போ சொல்லப்போனால் அதில் நிறைய ஃபைல் அவன் ஓப்பனே பண்ண மாட்டான். அப்படியே தான் இருக்க போகுது. ஸோ அந்த தப்பை நீங்கள் பண்ணிடாதீங்க.